ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர் சீட்டில் உட்கார்ந்ததுக்கப்புறம் வரக்கூடிய 3 பிரச்சனைகள் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ வாக்கு எண்ணிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிசயத்தக்க வகையில் தமிழக வெற்றி கழகம் 107 இடங்களை பெற்றிருக்காங்க. ஒரு மாபெரும் சக்தியாக தமிழகத்தில் உருவாகியிருக்காங்க. விஜய் சிஎம்மாக உட்கார போகிறாரு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இன்னமும் 11 சீட்டு தேவைப்படுது. அந்த 11 சீட்டை ஈஸியாக அவர்னால் மக்களை இழுத்துக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர் சிஎம்மாக போய் உட்கார போகிறாரு. இல்லை யாரோ ஒரு கூட்டணி கட்சியோட கூட்டணி வச்சு ஈஸியாக சிஎம் ஆயிடுவார். அப்படி சிஎம் ஆனதுக்கப்புறம் அவர் சந்திக்க போகிற முக்கிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தான் இப்போ பேசுபொருளாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவர் கொடுத்த வாக்குறுதிகள், நிறைய வாக்குறுதிகளை விஜய் கொடுத்துருக்காரு. அந்த வாக்குறுதிகள் எல்லாமே மக்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு இருந்தாலும் கூட அதுக்குண்டான நிதி செலவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. அப்போது விஜய்க்கு இருக்கிற ஃபஸ்ட்டு பிரச்சனையே நிதி தான். ஓகேங்களா. ரெண்டாவது பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு. ஸோ சட்டம் மற்றும் ஒழுங்கை கரெக்டாக கண்ட்ரோலில் வைக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற நிறையா பசங்க ரொம்பவே கண்ட்ரோல் இல்லாமல் நிறையா செய்கைகள் செஞ்சுட்டு வராங்க. ஸோ அந்த இடத்துல விஜய் கண்டிப்போட அவங்கள கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு பெரிய சுச்சுவேஷன் வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொடுத்த எல்லா மேனிஃபெஸ்டோ, அதாவது அவர் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றக்கூடிய நிதி சுமை இருக்கும். ரெண்டாவது அதுக்கு சப்போர்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இருப்பாங்களா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 பிரச்சனைகள் தான் மெயினாக பார்க்கக்கூடியது. இதில் ரொம்பவே பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிதி தான். அதாவது அவர் அறிவித்த ஃபஸ்ட்டு 2500 ரூபா ஒரு குடும்ப தலைவிகளுக்கு தர்றோம் அப்படின்னு சொன்னது ரொம்ப பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுச்சு. ஆனால் 2500 ரூபா அவரால் மாதம் தர முடியுமா அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற மெயினான கேள்வி. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்த சிலிண்டருக்கு உண்டான வாக்குறுதி, அதாவது ஒரு குடும்பத்துக்கு 6 சிலிண்டர் ஒரு வருடத்துக்கு இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹர்முஸ் நீரிணையில் இருக்கிற பிரச்சனையினால் ஈரானும் யூஎஸும் அடிச்சுக்கிறாங்க. இதனால் நமக்கு கேஸ் தட்டுப்பாடு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேஸோட விலை 1000 ரூபாயாக அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நிலைமையில் நமக்கு கேஸை தர முடியுமா, அதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை ஒரு வீட்டில் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கே 2-3 தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறவங்களும் கூட ஃப்ரீயாக கிடச்சிது அப்படின்னா 6ஐயும் வாங்கிக்குவாங்க. அப்போ கேஸ் தட்டுப்பாடு இன்னமும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் கடைகளுக்கு கூடிய வணிக பயன்பாட்டு சிலிண்டர் 4000 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு பாதி ரேட்டில் விற்கிறதுக்காக கேஸை அந்த வெளி மார்க்கெட்டில் விற்பாங்க. ஸோ அப்போ வெளி மார்க்கெட்டில் வைக்கிறப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வரும். அப்போ என்ன பண்ணணும், காவல்துறையை வச்சு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக விஜய்க்கு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காரு. 200 இப்போ ஆல்ரெடி 100 யூனிட் ஃப்ரீயாக இருக்குது. அதுலேயே நிறைய கவர்மெண்ட்டுக்கு லாஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிறப்போ 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் பணம் கட்டணும். அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு ஃபேமிலிக்குமே முக்கால்வாசி ஃபேமிலிக்கு பணமே பில்லே வராது. ஓகேங்களா. யாரால ஏசியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பில்லு வருமா தவிர மற்றவங்களுக்குலாம் பில்லே வராது. அப்படி பார்க்குறப்போ நிறைய நிதி சுமைகள் விஜய்க்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்தில் பெண்களுக்கு மட்டுமே ஃப்ரீ பஸ் வர்றதுனாலேயே இப்போ இவ்வளோ லாஸ் போக்குவரத்து துறையில் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா ஆண்களுக்கும் ஃப்ரீ, அது மட்டும் இல்லாமல் மப்சல் பஸ்லேயும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதையும் நிறைவேற்றினார் அப்படின்னா அவருக்கு நிதிச்சுமை அப்படிங்கிறது தலையை விட ரொம்ப மேலே போயிடும். ஸோ தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி போயிடும். ஸோ இதையெல்லாம் எப்படி சமாளிப்பார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக சொன்னது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள்கள் அதிகமாகிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். ஸோ இதை எல்லாத்தையும் அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒன்ஸ் ஒரு போதைப் பொருள் தமிழகத்தில் நடமாட ஆரம்பிச்சிருச்சு, இதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிரமமான விஷயம். இது புது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பழைய கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நடந்ததுக்கப்புறம் தடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அதையும் விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு
பாதுகாப்புக்கு இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பற்றி இன்னமும் சொல்ல வரல. அதுக்கு என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லாம் மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் விஜய் மேலே இருக்குது. இந்த விஜய் வந்து இதை எல்லாத்தையும் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுவார் அப்படிங்கிறதான் வந்து இப்போது பலரோட கேள்வியாக இருக்குது. ஸோ இது நம்மளும் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், அதை வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது வந்து அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அதை பற்றி தான் வந்து ஃபஸ்ட்டு திங்க் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தான் மக்கள் பிரச்சனைக்கு வருவார். ஸோ பார்க்கலாம் ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் எப்படி நடக்குது அப்படின்னு. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.